அஷ்டமி துர்க்கை துர்க்கையோட சக்தி. ஓம் தும் துர்க்காய நமக. ஓம் தும் துர்க்காய நமக. 8ன்னா அதிர்ஷ்டங்க. அதனால அஷ்டமின்னா அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. என்னடா இவங்க அஷ்டமியை போய் அதிர்ஷ்டம்னு சொல்றாங்களே, எங்க போறீங்க? பைரவர் கோயிலுக்கு போறீங்க. எதுக்காக போறீங்க? என் காலத்தை மாத்தி அமைச்சு கொடு, என்னுடைய நல்ல விஷயங்களை எனக்குள்ள தக்க வச்சு கொடு. கால பைரவர் இல்லாம நம்ம வாழ முடியுமா? அப்போ இந்த அஷ்டமி அப்படின்னா அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். இந்த அதிர்ஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக தான் அந்த நாள் நம்ம எந்த நல்ல காரியமும் செய்யறது இல்லை. எவ்வளவு நல்லா இருக்கு. அப்போ இந்த அஷ்டமி திதியில பிறந்து யாராவது இருந்தீங்கன்னா துர்க்கையோட அருள் சக்தி அவங்க கிட்ட இருக்கு. துர்க்கை அம்மனுடைய அருள் சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த சக்தி என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் தெய்வ வழிபாட்டுல நல்லா இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான தன்மையில இந்த திதியில பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ அஷ்டமி திதியில பிறந்தா நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தெய்வங்களுக்கு கொஞ்சம் பலம் குறையும் போது, தெய்வங்கள் வந்து அஷ்டமி திதியில பெண் தெய்வங்களுக்கு பலம் கொஞ்சம் குறையும். அதனாலதான் பைரவர் காவல் தெய்வமாக நின்று தெய்வங்கள்கிட்ட எந்த துஷ்ட சக்தியும் அண்டக்கூடாது. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புராணங்கள் படிக்கணும். புராணங்கள் ரீதியா அந்த காலத்துல நிறைய மந்திரம் மாயங்கள் வந்து பெண் தெய்வத்தை தான் வலிமைப்படுத்தி வச்சுக்குவாங்க. அப்போ காளி, துர்க்கை, இந்த மாதிரி பத்ரகாளி அப்படி. அப்போ இந்த துர்க்கை அம்மன்களுக்கெல்லாம் வலிமை வந்து அந்த அஷ்டமி திதியில குறைஞ்சிரும். அப்போ அந்த குறையிற நாள், அதுக்காக அவங்க தெய்வ சக்தி இல்லாம இல்ல, தனக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு சாபங்கள் உண்டு. அப்போ அந்த நாள்ல வந்து எந்த மந்திரத்தாலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது, எந்த மந்திரத்தாலையும் நம்ம வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் பைரவரை நிர்ணயிச்சு வச்சாங்க. கால பைரவர் வந்து ஈஸ்வரனுக்கு சமமானவர். அதனால ஈஸ்வர கோயில் நிறைய இருப்பார், அவர் அங்கதான் இருப்பார். புரியுதுங்களா? அப்ப காலத்தையே மாத்தி அமைக்கக்கூடியது பைரவர். அதனாலதான் அஷ்டமி அன்னைக்கு நீங்க பைரவரை தேடி போறீங்க. அப்ப நம்ம காலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ப துர்க்கையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாங்கல்ய தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணம் ஆகாத ஒரு குழந்தைக இருக்காங்க அப்படின்னா இந்த அஷ்டமியில கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது உங்களால முடிஞ்சு எவ்வளவு தூரம் இருக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு, ஒரு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுல பாத்தீங்கன்னா அஷ்டமியில வந்து தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவாங்க. ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு இருக்கு இல்லையா? இப்போ தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. அதுல ஏன் தேய்பிரை அஷ்டமியில வந்து நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க உடல் வந்து பலம் இல்லாம இருக்கும். அப்ப அந்த தேய்பிரை அஷ்டமியில அவங்க தேய்பிரை அஷ்டமியில பிறந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோர்வு தன்மை, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத செயல், இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த டைம்ல நீங்க போகும்போது என்ன அப்படின்னா, சோர்வு தன்மையிலிருந்து விடுபட்டு வளர்பெரிய அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. தண்ணி ஊத்துனா எப்படி செடி முளைக்குது, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல காலத்தை இந்த கால பைரவர் மாத்தி கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த அஷ்டமியில சனி பகவான், அவரையும் என்ன பக்கத்துலதான் இருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த பக்கத்துல தெரியாது. இப்ப சனி பகவானா என்ன? திருஷ்டி, ஏவல், இதெல்லாம் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு தீங்கு. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு தீங்கு தான் நம்ம பில்லி சூனியம் அப்படின்லாம் சொல்றோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு தீங்கு நம்ம கிட்ட வருது, அது வைரஸ். அப்ப நம்ம எப்படி அதை அழிக்கணும்? வீட்டை சுத்தப்படுத்தணும், இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தணும், நம்மளுடைய கழிவறையை இப்படிலாம் சுத்தப்படுத்தினா அந்த கண்ணுக்கு தெரியாத தீங்கு போயிடும். மாதிரி நம்மளே நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். இவ்வளோ விளக்கமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துதான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது. அந்த அஷ்டமியில நிறைய வைரஸ் வரும், நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தீங்கு வரும். இந்த தீங்குல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அஷ்டமி, அது தேய்பிரை வளர்பிறை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த துர்க்கை அம்மனுடைய சக்தி பெற வேணும்னா நீங்க கோயிலுக்கு போகணும். சரி.
இப்போ அதனுடைய மந்திரம், இப்ப எந்த கோயிலுக்கு போகலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அஷ்டமியில எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, கொடைக்கானல் இருக்கக்கூடிய பெருமாள் துர்க்கை, கொடைக்கானல்ல பெருமாள் துர்க்கை, சம்பவதி பெருமாள் துர்க்கை கொடைக்கானல்ல வந்து இருக்காங்க. பெருமாள் துர்க்கை கோயில்னு இருக்கு. சம்பவதி பலம் அங்க கிடைக்கும். புரியுதுங்களா? சகல பலமும் நம்மளுக்கு கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத தடைகள் அங்க விலகும். அப்ப கொடைக்கானல் போகணும். அது மலையில இருக்கு. நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தையாவது நீங்க சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நான் தூரமா இருந்தா என்ன சொல்லுவேன், ரொம்ப பேர் போக முடியல அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி தான் சொல்றேன். ஓகே, மந்திரம் தான், அதுக்காக தான் மந்திரம் கொடுத்துருக்கேன். ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக. அப்போ இந்த மந்திரத்தை 48 முறையோ இல்ல முடிஞ்ச வரைக்கும் 48 முறையே சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா தான் 27 முறைகள். இந்த 48 ஒரு மண்டலம், அதுக்கு ஒரு விளக்கமே சொல்லியிருக்கேன். அந்த விளக்கத்தின் அடிப்படையில நீங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அஷ்டமியில நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கும்போது லவங்கப்பட்டை தீபம் அப்படின்னா என்ன? எல்லாமே தீபம். நம்மளுக்கு தீபத்தின் மூலியமாக தான் ஒரு வெளிச்சம் உண்டாகணும் அப்படின்னு இருக்கு. அப்ப தீப வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப லவங்கப்பட்டை தீபம். லவங்கன்னா என்ன? சுருள்பட்டை எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்க, எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா சுருள்பட்டை நீ வச்சுட்டு எடுத்துட்டு போ, பணம் ஈர்ப்பு சக்தி அதிகம். எல்லாமே இன்னைக்கு வந்து பண ஈர்ப்பு, ஒருத்தருடைய கஷ்டம் தீரணும், பணத்தட்டுப்பாட்டிலிருந்து நம்ம வெளியில வரணும், குபேர சக்தி நம்மளுக்கு கிடைக்கணும், யாருடைய தீங்குலையும் நம்ம சிக்கிக்க கூடாது, எனக்கு எதிரிகள் இருந்தாலும் அதுல இருந்து விலகக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கொடுக்கணும், நான் செய்யற தொழில்ல இருந்து நல்ல ஒரு வருமான ஈட்டு எனக்கு இருக்கணும், நான் செய்யற தொழில் நல்ல விதமாக இருக்கணும். இப்படி எல்லாருமே அதற்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் ஏதாவது ஒரு முறையில நம்ம நல்ல விஷயங்கள் நடக்காதா? அப்போ நான் எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, சூனியம் அப்படின்னா அங்க ஜீரோ, அந்த ஜீரோ திதிக்கு தான் உண்டு. அந்த திதியை பலப்படுத்தினா நம்ம சூப்பரா இருப்போங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, அப்போ இந்த அஷ்டமியில வந்து எதிரிகளே நம்ம கண் முன்னே காமிச்சு, எதிரிகளை நீங்க நிச்சயம் உண்டு கண் முன்னே காமித்து அவர்களிருந்து விலகக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடியவங்களா மாறிடுவீங்க. என்ன பண்ணணும்னா சுருள்பட்டை, அப்ப அது யாருக்கு தெரியல அப்படின்னா லவங்கப்பட்டை நம்ம சமையலுக்கு பண்ணுவோம். அந்த லவங்கப்பட்டையை 9 எடுத்துக்கோங்க, இல்ல 11 ஒற்றைப்படையில் எடுத்து ஒரு தட்டுல லவங்கப்பட்டையை வைத்து அதற்கு மேல் ஒரு நீங்க வந்து நார்மலா அரிசி பச்சரிசி போட்டு அதற்கு மேல் லவங்கப்பட்டை வச்சு நீங்க அதற்கு நடுவுல ஒரு தீபம் போட்டு அந்த தீபத்துல 2 லவங்கப்பட்டை சின்ன சின்னதா பிச்சு, அது சுருள்பட்டையா இருந்தா ரொம்ப நல்லது, அதை நீங்க வந்து அந்த தீபத்துக்குள்ள போட்டு தீபம் ஏற்றுவோம். ஏன்னா எப்பவுமே வீட்டுல வந்து நம்ம தீபம் வந்து எரிய வைக்கதான் செய்யறோம். தீபம் ஏற்றாம இருக்க வீடு இருக்கா? இல்ல. அப்போ தீபம் என்பது விளக்கு. நம்மளுக்கு என்றைக்கும் நம்ம மாலை இல்ல காலை எப்படி விளக்கு ஏற்றுவோம், அந்த விளக்கு ஏற்றதுல இந்த முறையில நீங்க ஏற்றிட்டு வாங்க. அஷ்டலக்ஷ்மியும் துர்க்கையோட அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த மந்திரங்கள் எழுதிட்டீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்கிறேன். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றீங்க, ஃபேக்குன்னு ஏதோ கமெண்ட் போட்டிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா நல்ல விஷயங்களை கொண்டு போய் ரீச் ஆக்குறதுக்கு நிறைய போராடணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு மனக்கிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்று ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். சில விஷயங்கள் நாங்கள் அனுபவிச்சது, புரியுதுங்களா? அனுபவிச்ச விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, நம்ம அடுத்தது நம்ம திதியை பார்த்துடலாம். அடுத்தது